ஹாய், இந்த சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங்கை பற்றி டீப்பாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த மார்க்கெட்டில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு தனியாக இண்டிபெண்டாக ஒரு ட்ரேட் டிசிஷனை எடுக்கிற அளவுக்கு இந்த மார்க்கெட்டை புரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ அப்படி புரிஞ்சு வச்சிருக்க பட்சத்தில் இந்த மார்க்கெட்ல இருந்து ப்ராஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஓகே கைஸ், இந்த சேனல்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோஸ் எல்லாமே நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ்ல ட்ரேட் பண்றது. அதாவது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பைரி அண்ட் எக்ஸ்பைரிக்கு முதல் நாள் எப்படி ட்ரேட் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் பார்த்துப்போம். ஆனா இந்த வீடியோவில் நாம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிபனாச்சி டூலை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஹை அக்யூரசியான ட்ரேடை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ட்ரிக்கை வச்சு நீங்கள் எந்த மார்க்கெட்டில், அதாவது ஃபாரெக்ஸ், கமாடிட்டி, நீங்கள் எந்த ஸ்கிரிப்ட் பார்க்குறீங்களோ அதில் எல்லாமே ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ஆனால் ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மார்க்கெட்டில் வந்துட்டு ட்ரேட் பண்ணாலுமே அதை ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ், அதாவது இந்தியன் மார்க்கெட் வந்துட்டு ஒரு 6.5 மணி நேரம் ட்ரேட் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 3 ஹவரை வந்துட்டு விட்டுடலாம். அதாவது 9:15 இருந்து 10:15, 12:15. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு 3 மணி நேரத்தை விட்டுடலாம். அதுக்கு அடுத்த ஒரு ஹாஃப்ல தான் வந்துட்டு நம்ம, அதாவது செகண்ட் ஹாஃப்ல தான் நம்ம வந்துட்டு இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண போறோம். ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு போயிடலாம். இப்போ இங்க இருக்கிற இந்த 0.75 அப்படிங்கிறதும் 0.5 அப்படிங்கிறதும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா ஒரு ட்ரேடையுமே ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஓகே, இதை கரெக்டாக வந்துட்டு பார்த்துக்கோங்க. இதில் எந்த மாதிரி வந்துட்டு அமைஞ்சிருந்தா எந்த மாதிரி ட்ரேட் செட்டப் நாம் எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், இப்போ நான் டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். அதாவது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரெக்ஸ் யூஸ் பண்ணுறேன், கமாடிட்டி யூஸ் பண்ணுறேன், என்எஸ்சி இண்டெக்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நாம் என்ன டைம் ஃப்ரேம் வந்துட்டு சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகமாக இருக்கும். ஓகே, நீங்கள் என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 3 மினிட் டைம் ஃப்ரேமே யூஸ் பண்ணால் போதும். எம்சிஎக்ஸ் அண்ட் ஃபாரெக்ஸில் வந்துட்டு நீங்கள் 5 மினிட் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணால் போதுமானது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு லிக்விடிட்டி இருக்காது மார்க்கெட்டில். அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பீப்புள்ஸ் வந்துட்டு இல்லை. ஓகே, நீங்கள் நல்லாவே பார்த்துருக்கலாம். டெய்லி டர்ன் ஓவர் அப்படிங்கிறது வந்துட்டு நாளுக்கு நாள், அதாவது இயர் ஆன் இயர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்படிங்கிறப்ப இங்கே எப்போ பார்த்தாலும் வந்துட்டு மக்கள் கூட்டம் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லோயர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணாலே போதும். லோயர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு சின்னதாக இருக்கும், டார்கெட் வந்துட்டு பெருசாக வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக வந்துட்டு இருக்கும். ஓகே, இப்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், அதாவது வந்துட்டு ஒரு 12:15 வரைக்கும் நாம் என்எஸ்சியில் இதை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நாம் இதை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ இங்க வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்த கேண்டில் இருக்குல்ல, இதான் வந்துட்டு ஒரு 12:15 கேண்டில். ஓகே, நாம இதுக்கு முன்னாடி ஏதாவது ட்ரேட் வந்திருந்தா கூட அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஒரு 12:15க்கு மேலே, அதாவது மார்க்கெட்டோட செகண்ட் ஹாஃபில் தான் நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் வந்துட்டு பண்ண போகிறோம். ஓகே, இப்போது நம்ம 12:15 வந்துட்டு பார்க்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல இருக்குது. ஸோ அப்போது மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து இவ்வளோ தூரம் மூவ் ஆனதுக்கு அப்புறம் தான் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லைனை வந்துட்டு ட்ரா பண்ணணும். ஓகே, இப்போ மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துல இருந்து இவ்வளோ தூரம் மூவ் ஆயிடுச்சு. அதனால வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக ட்ரா பண்ணிட்டோம். ஓகே, இதே மார்க்கெட் இங்கேருந்து இந்த இடம் வரைக்கும் மூவ் ஆகும் பொழுது நம்மளால் ஏதாவது வந்துட்டு ஒரு ஐடென்டிஃபை வந்துட்டு பண்ண முடியுமா அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கேருந்து வந்துட்டு இதை நான் வந்துட்டு மூவ் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு செட்டப் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹை ப்ராபபிலிட்டியாக இருக்கிற ட்ரேட் செட்டப்பை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அதில் லோ ப்ராபபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ஈஸியாகவே தெரிஞ்சிடும். ஓகே, இப்போது நான் இந்த லோவில் இருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த ஸ்விங்கை வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது இந்த இடம் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேஸு.
ஏன் அப்படின்னா நாம இந்த ஹையை வந்துட்டு இப்படி மார்க் பண்ணும் பொழுதே உங்களுக்கு இந்த இடத்துல ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். முடிஞ்ச அளவு இந்த லோவுக்கு, அதாவது இந்த 0.75% இருக்குல்ல, இதுக்கு கீழே வந்துட்டு க்ளோஸ், அதிகமான கேண்டில்ஸ் வந்துட்டு க்ளோஸ் வைக்காம இருந்தது அப்படின்னா இந்த ட்ரேட் செட்டப் வந்துட்டு ஹை ப்ராபபிலிட்டியில் வந்துட்டு இருக்கும். ஓகே, இப்போ நாம வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்விங் ஹையை வந்துட்டு மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது நாம என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட்டில் வந்துட்டு வெயிட் பண்ணுறோம். அதாவது இந்த இடத்துல இருந்து இந்த 0.5% இருக்குல்ல, ஸோ இந்த இடம் ரீச் ஆகிற வரைக்கும் நாம் வந்துட்டு மார்க்கெட்டில் பொறுமையாக வெயிட் பண்ணுறோம். வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாம் ஒரு ட்ரேட் டிசிஷனை எடுக்க போகிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு ஸ்விங்கை வந்துட்டு மார்க் பண்ணுறோம். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் டே லோவிலேருந்தே ஒரு ஸ்விங் இருக்குது. இந்த டே லோவிலேருந்து இந்த கேண்டல் வரைக்கும் மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம எந்த ஒரு ட்ரேட் டிசிஷனுமே எடுக்க போகிறது கிடையாது, வெயிட் பண்ணுறோம். இந்த 0.5% அப்படிங்கிற இடத்துக்கு மார்க்கெட் வந்துட்டு ரீச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது இங்கே பாட்டம்ல இருந்து டாப்புக்கு வந்துட்டு நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டாப்ல இருந்து பாட்டமுக்கு வந்துட்டு மார்க் பண்ண போகிறோம். அதே இந்த ஃபிபனாச்சி டூலை யூஸ் பண்ணி. ஓகே, இங்கே பாருங்க, இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு ப்ரைஸ் வந்ததுனால நான் இதை வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு கிளியராக புரியணுங்கிறதுக்காக ஏற்கனவே மார்க் பண்ணது நான் டெலீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்மளோட என்ட்ரி ப்ரைஸ் அப்படிங்கிறது எங்கே அப்படின்னா 0.75%. ஓகே, இந்த இடத்துல தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட என்ட்ரி ப்ரைஸ். ஓகே, இந்த இடத்துல கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாம் வந்துட்டு ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது இந்த மாதிரி வந்துட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட டார்கெட் அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு வந்துட்டு ட்ராப் பண்ணோம்ல, இந்த இடத்துல இருந்து இங்கே ட்ராப் பண்ணோம்ல, இதோட 75%, அதாவது 0.75% அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதோட டார்கெட். ஓகே, அதாவது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன சொல்லும் அப்படின்னா இந்த கம்மியான இடம் வந்துட்டு ஸ்டாப் லாஸாக இருக்கும், இந்த இடத்துல இருந்து இவ்வளோ தூரம் அப்படிங்கிறது டார்கெட்டாக வந்துட்டு இருக்கும். ஓகே, நீங்கள் என்எஸ்சியில் வந்துட்டு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இதோட ப்ராபபிலிட்டி, அதாவது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாம் என்ட்ரி எடுக்கிற ப்ரைஸ்லேருந்து 50%, 60%, ஒரு சில டைம் வந்துட்டு இந்த கேப் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் 100% கூட வந்துட்டு நமக்கு டார்கெட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நீங்கள் எந்த ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணாலுமே அதுக்கான ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத ஒரே மாதிரி வந்துட்டு மெயின்டைன் பண்ணுங்கள். அதாவது 20%, 25% அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு இதே இடத்துல சஸ்டெயின் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா நம்ம வந்துட்டு எடுத்திருக்கதே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட் அப்படிங்கிறத வந்துட்டு எடுத்திருக்கோம். இருந்தாலும் மார்க்கெட் இதே இடத்துல சஸ்டெயின் ஆகிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும் அப்படின்னா ப்ரீமியம் மெல்ட் ஆயிரும். அதுக்காக தான் நான் சொல்கிறது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு எல்லா மார்க்கெட்லையுமே விட்டுருங்க. எல்லா மார்க்கெட்லையுமே செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறது ரொம்ப அக்யூரஸியாக போகும். அதாவது ஒரு சைடு ஒரு ட்ரெண்டை எடுத்தது அப்படின்னா குயிக்காகவே நம்மளோட டார்கெட் போய் ரீச் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. ஓகே கைஸ், இப்போது ஒரு ஐடியா வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 18ஆம் தேதி வந்துட்டு நடந்தது, நிஃப்டியில் வந்துட்டு நடந்தது. இதுக்கப்புறம் 19, 20, 21, 22 இந்த 4 நாளும் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ 19ஆம் தேதி என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த 19ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதுக்கு முன்னாடி, அதாவது நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருப்பேன் இல்லையா, ஸோ அந்த வீடியோ வந்துட்டு பார்த்துருந்தீங்க அப்படின்னா மார்னிங்கே வந்துட்டு ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்துட்டு புக் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ மார்னிங்கே வந்துட்டு நான் இந்த ட்ரேடில் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்துட்டு புக் பண்ணதுனால ஆஃப்டர்நூன் நான் எந்த ஒரு ட்ரேடுமே வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணலை. இருந்தாலும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா பார்க்கும் பொழுது ஏதாவது வந்துட்டு ஸ்விங் ஹை அல்லது லோ வந்துட்டு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாம ட்ரேட் பண்ண போறது 12:15. ஓகே, அதாவது இந்த கேண்டில் இருக்குல்ல, இந்த கேண்டில் 12:15 கேண்டில், இதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் வந்துட்டு பண்ண போறோம். ஓகே, அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இன்னைக்கு டே லோல இருந்து இன்னையோட டே ஹை அப்படிங்கிறத வந்துட்டு நான் மார்க் பண்றேன். அப்படி மார்க் பண்ணேன் அப்படின்னா இங்க பாருங்க, அதாவது வந்துட்டு ஒரு 2:06 அந்த டைம்ல தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 50%. ஓகே, அதாவது அதுக்கு முன்னாடியே வந்துட்டு 13:51, 1:51 அந்த டைம்ல வந்துட்டு இந்த 50% அப்படிங்கிற ரேஞ்சை வந்துட்டு ரீச் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த 50% அப்படிங்கிறது இங்க இருந்து மார்க்கெட் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுது. ஓகே, அதுக்கு இடையில ஏதாவது வந்துட்டு ஒரு ஸ்விங் வந்துட்டு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன்.
ஓகே, இங்க ஒரு ஸ்விங் வந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது இல்லையா? ஸோ இதுல இருந்து இந்த டே ஹையை வந்துட்டு நான் மார்க் பண்றேன். மார்க் பண்ணேன் அப்படின்னா இங்க பாருங்க, இந்த 0.75% இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல ஒரு நாய்ஸ் இருக்க மாதிரி இருக்கு. அதாவது வந்துட்டு கேண்டில்ஸ் வந்துட்டு அங்கேயே வந்துட்டு சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அப்போ இது ஒரு நாய்ஸ் இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஸோ அதனால இது எல்லாத்தையும் நான் விட்டுறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டே லோவில் இருந்து மார்க் பண்ணுற இந்த ஸ்விங் அப்படிங்கிறது இது கொஞ்சம் இந்த இடத்துலயே வந்துட்டு நாய்ஸ் இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டுக்கு எகெயின்ஸ்டா எந்த ஒரு ட்ரேடுமே வந்துட்டு எடுக்க போகிறது கிடையாது, எடுக்கவும் கூடாது. ஏன் அப்படின்னா நமக்கு ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட் செட்டப் வந்துட்டு அமைஞ்சது அப்படின்னா நம்மளோட சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது அதிகமாக வந்துட்டு இருக்கும். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக வந்துட்டு காமிக்கிறேன். இன்னைக்கு டே ஹைல இருந்து இந்த ஏற்கனவே மார்க்கெட் போச்சுல்ல, அதோட லோ வரைக்கும் வந்துட்டு மார்க் பண்றேன். மார்க் பண்ணா பாருங்க, மார்க்கெட் எந்த இடத்துல மறுபடியும் ரியாக்ட் ஆகி ரிவர்சல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த 0.75% அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் மார்க்கெட் வந்துட்டு ரிவர்சல் வந்துட்டு ஆயிருக்கும். ஓகே கைஸ், நாளைக்கு அதாவது 20ஆம் தேதி என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஓகே கைஸ், இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 20ஆம் தேதி மார்க்கெட் வந்துட்டு க்ளோஸ் ஆக போகிற டைம் அது. ஓகே, அதாவது வந்துட்டு ஒரு 3:10க்கு இந்த வீடியோ வந்துட்டு நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்க்கும் பொழுது நமக்கு ஏதாவது வந்துட்டு ஒரு ஸ்விங் ஹை அண்ட் லோ வந்துட்டு நம்ம மார்க் பண்ணணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட் என்ன இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல இருந்து அப்படியே வந்துட்டு ஒவ்வொரு ஸ்விங்காக வந்துட்டு ஹை வந்துட்டு கட்டாயி மேலேயே வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஓகே, நாம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 12:15க்கு பார்க்கும் பொழுது என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ரன் ஆகிட்டு இருந்திருக்கோம். ஸோ அப்போ இதை ஒரு ஸ்விங்காக வந்துட்டு நாம் கன்சிடர் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. ஓகே, ஏன் அப்படின்னா இங்கே பாருங்க, இதை பார்த்த உடனே வந்துட்டு ஒரு ஸ்விங் லோ அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு டிசிஷனை வந்துட்டு மேக் பண்ணிடலாம். அதே போல் இந்த ஸ்விங்கையும் வந்துட்டு பார்த்த உடனே வந்துட்டு ஒரு ஸ்விங் அப்படின்னு சொல்லிட்டு டிசிஷனை மேக் பண்ணிடலாம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஏதாவது வந்துட்டு ஒரு ஸ்விங்கை வந்துட்டு நம்மளால் மார்க் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியறதில்ல. ஏன் அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு ஒரு சந்தேகமான பிளேசஸாக வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் நம்மளால் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்விங்கை வந்துட்டு நம்ம மார்க் பண்ணி என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போது நான் ஃபிபனாச்சி அந்த டூலை வந்துட்டு எடுத்துக்கிறேன். ஃபிப் டூவில் எடுத்து பார்த்தேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த ஸ்விங்கை வந்துட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, மார்க் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள், ப்ரைஸ் எந்த இடத்துல இருந்து மறுபடியும் அப் சைடு போயிருக்கு அப்படின்னா இந்த 0.75% அப்படிங்கிற இடத்துக்கு வந்துருச்சு. ஓகே, நாம் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா இந்த 0.5%, அதாவது இந்த 0.75% அப்படிங்கிறது வந்துட்டு வெர்ஜின் ப்ரைஸாக இருக்கணும். அதாவது இந்த இடத்துல வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு டச் ஆகாமல் இருந்தது அப்படின்னா மறுபடியும் மேலே இருந்து ஒரு 75%, அதாவது 0.75% இருந்து மார்க்கெட் டவுன் ஆச்சு அப்படின்னா நம்மளோட டார்கெட் அப்படிங்கிறதே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் இருக்கும். ஆனால் வந்துட்டு மார்க்கெட் என்ன இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி, அதாவது இந்த இடத்துல இருக்க ஆர்டரை மார்க்கெட் வந்துட்டு ஆல்ரெடி பிக் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நாம் போயிட்டு மறுபடியும் இந்த இடத்துல ஒரு செல்லிங் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு காமிக்கும். அதாவது டே ஹையை வந்துட்டு ஒவ்வொரு டைமும் கட் பண்ணும் பொழுதும் டவுன் சைடு வர்ற மாதிரி காமிக்கும். இதில் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராபபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, அதாவது இந்த 0.75% அப்படிங்கிற இடத்துல இருக்கணும். அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் நல்ல கேண்டலாக ஃபார்ம் ஆகணும். ஸோ அப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்மளோட டார்கெட் அப்படிங்கிறது இந்த ஸ்விங்கு. ஓகே, அதாவது இங்கே பாட்டம்ல இருந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் 0.75% அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட்டாக வந்துட்டு இருக்கும். ஓகே, இப்போது இன்னைய பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ரிவர்சல் ட்ரேடுமே வந்துட்டு நமக்கு அமையலை. ஓகே, ஆனால் மார்னிங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீக்கில் வந்துட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம்ல, ஸோ அதை பேஸ் பண்ணி மார்னிங்கே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ட்ரேடு வந்துட்டு இன்றைக்கி அமைஞ்சிருந்தது. நல்ல ஒரு ப்ராஃபிட்டுமே வந்துட்டு புக் பண்ண முடிஞ்சிருந்தது. ஓகே கைஸ், இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 21ஆம் தேதி, அதாவது நிஃப்டி எக்ஸ்பைரி அன்னைக்கு நடந்த மார்க்கெட். ஓகே, மார்னிங் மார்க்கெட் என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் பொழுது, அதாவது பையர் ஆக்டிவாக இருக்காங்களா செல்லர் வந்துட்டு ஆக்டிவாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமாக வந்துட்டு இருந்தது. நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு புட் சைடு வந்துட்டு ஒரு வியூ வந்துட்டு எடுத்திருந்தேன். பட் ஆனால் அது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மார்னிங் மார்க்கெட்டில் எனக்கு புட் சைடு வந்துட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா
கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு கிடைக்கல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல போயிட்டு இந்த ரிஜெக்ஷன் வந்த உடனே நான் வந்துட்டு என்னோட டெலிகிராம் சப்ஸ்கிரைபர்களுக்கு நான் சொல்லிட்டேன், அதாவது இன்னைக்கு ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ அதனால் வெயிட் பண்ணுவோம், அல்லது இன்னைக்கு ட்ரேட் பண்ணாமையே விட்டுட்டா கூட பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போது நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்தது ஃபிபனாச்சி டூலை வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னைக்கு டே லோவிலேருந்து இந்த ஹை வந்துட்டு போச்சு இல்லையா, ஸோ அதனால வந்துட்டு இந்த ஹையை வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்படி மார்க் பண்ணேன் அப்படின்னா ப்ரைஸ் வந்துட்டு ஒன்ஸ் வந்துட்டு இந்த 0.5% அப்படிங்கிற இடத்த ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்துட்டு ஒரு ட்ரேட் டிசிஷன் அப்படிங்கிறத வந்துட்டு மேக் பண்ண போகிறோம். ஓகே, அப்போது இந்த 0.5% ரீச் ஆனதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டாப் சைடு இருந்து இன்னொரு ஃபிபனாச்சி டூலை வந்துட்டு ட்ராப் பண்ணணும். ஓகேங்களா, எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த 0.5% கிட்ட வந்துட்டு மறுபடியும் இங்கே, அதாவது ரீசெண்டாக ஒரு லோ வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த லோ வரும்பொழுது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மறுபடியும் இங்கே இந்த 0.75% இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்த வந்துட்டு ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். ஓகே, இப்போது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். மார்னிங் வந்துட்டு, அதாவது இந்த டைமில் ஒரு 12 o'clock, ஓகே, நாம் வந்துட்டு இதை ட்ரேட் பண்ண போகிறது 12:15க்கு மேலே தான். அப்போது 12:15க்கு பார்க்கும்பொழுது மார்க்கெட் இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அப்போது அதுக்கு அடுத்த ஸ்விங் லோ அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்விங் லோ தான் நான் வந்துட்டு மார்க் பண்ணணும். ஓகே, அப்போது மறுபடியும் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், அதை டெலீட் பண்ணிவிட்டு டே லோ, அதாவது ஸ்விங் லோ அதை அப்படிங்கிறத மார்க் பண்ணுறேன். ஸோ நான் இந்த இடத்துல வந்தது அப்படின்னா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், அதாவது இங்கே வந்து ப்ரைஸ் வந்துட்டு ரிஜெக்ஷன் ஆச்சு அப்படின்னா நாம் வந்துட்டு ஒரு ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு வராமையே மறுபடியும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த 0.75 அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு இம்மீடியட்டாக வந்துட்டு பாருங்கள் அன்னையோட டே ஹையே வந்துட்டு கட் ஆகிருக்கு. ஓகே, இப்போது கண்டினியூவாக வந்துட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நாளைக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே வந்துட்டு ஒரு சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டிங் மார்க்கெட் அமையும், ஒரு சில டைம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு மூமெண்ட்ஸுமே இல்லாமல் இருக்கும். இதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா முன்னாடியெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேவும் வந்துட்டு எக்ஸ்பைரி இருந்தது, இப்போ எல்லாம் ஃப்ரைடே வந்துட்டு எக்ஸ்பைரி இருக்கிறது இல்லை. ஓகே, இந்த ஜான்ஷீட் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் என்னோட ட்ரேடிங்கில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப விதமான இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டு பண்ணியிருக்கேன். ஜான்ஷீட் அந்த செபி கொடுத்த ரிப்போர்ட்டை சாதாரணமாக வந்துட்டு கடந்து போயிடாதீங்க. ஓகே, அதை டீப்பாக வந்துட்டு கொஞ்சம் அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்துட்டு மார்க்கெட்டில் புதுவிதமான புரிதல் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஓகே கைஸ், நாளைக்கு என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே கைஸ், இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 22 ஃப்ரைடே வந்துட்டு நடந்தது. ஓகே, மார்னிங் மார்க்கெட் என்ன இருக்குது அப்படின்னா இங்கே ஓப்பன் ஆகிட்டு அப்படியே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடு வந்துட்டுருக்கு. ஓகே, நான் மார்னிங்கே என்னோட டெலிகிராம் சப்ஸ்கிரைபர்களுக்கு நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து ட்ரெண்டு வந்துட்டு டவுனாக இருக்குது, அதாவது வந்துட்டு கால் சைடு ட்ரேடை அவாய்ட் பண்ணிட்டு புட் சைடு ட்ரேடை ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருப்பேன். ஓகே, இங்கே பாருங்கள், நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபிபனாச்சி டூலை எடுத்து நம்ம வந்துட்டு எப்பயுமே ஒரு 12:15க்கு மேலே தான் ட்ரேட் பண்ணுவோம் இல்லையா, அதாவது 12:15 அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்போது நான் இங்கே ஒரு ஸ்விங் ஹை வந்துட்டு பார்க்குறேன், ஸ்விங் லோ வந்துட்டு பார்க்குறேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதிலேருந்து இந்த ஹையை வந்துட்டு மார்க் பண்ணேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் ப்ரைஸ் என்ன ஆகுது அப்படின்னா இங்கேருந்து இந்த 0.5% அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டு ரீச் ஆகிடுச்சு. ஓகே, உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், இந்த இடம் 0.5% அப்படிங்கிறது ரீச் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ அப்போது நாம் மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபிபனாச்சி டூலை வந்துட்டு மறுபடியும் ட்ரா பண்ணணும். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு எந்த லோ வந்துட்டு ட்ரா பண்ணுவோம்னா இதிலேருந்து இந்த லோ வந்துட்டு ட்ரா பண்ணுவோம். ஓகே, நாம் எதிர்பார்க்குறது இந்த இடம், அதாவது 0.75% ரீச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 0.75% ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே இன்னொரு லோ வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்துட்டு ஃபிபனாச்சி டூலை எடுத்து அப்போது அது வரைக்கும் என்ன லோ வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, அப்படி பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்துட்டு லோவாக இருக்குது. இங்கேருந்து வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 0.75%லேருந்து மார்க்கெட் மறுபடியும் கிளியர் ரிஜெக்ஷன் வந்துட்டு கொடுத்துருக்கு. ஓகே,
சப்போஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 0.75% இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ப்ரைஸ் ரீச் ஆகி மறுபடியும் அப்சைடு போயிருந்தது அப்படின்னா நாம் இந்த செல்லிங் என்ட்ரி அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம எடுக்கக்கூடாது, அவாய்ட் பண்ணிடணும். இதை நல்லாவே வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க. ஓகே கைஸ், இந்த ட்ரேடை வந்துட்டு எதனால் வந்துட்டு இவ்வளோ சக்ஸஸாக வந்துட்டு இவ்வளோ தூரம் டவுன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எந்த ஒரு நாய்ஸுமே இல்லாமல் இருக்கு பாருங்க. அதாவது ஒன்ஸ் வந்துட்டு நம்ம இந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் தான் இந்த லைனை வந்துட்டு ட்ராப் பண்ண முடியும். அப்படியே ட்ராப் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த இடத்துல நமக்கு எந்த ஒரு நாய்ஸுமே இல்லை. அதாவது நாய்ஸ் மீன்ஸ் நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா ப்ரைஸ் வந்துட்டு இந்த டவுன் சைடு வர்றதுக்கு எதுவுமே வந்துட்டு ட்ரை பண்ணாமல் இருக்குது. ஓகே, இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட் செட்டப்பாக இருக்கும். நீங்கள் எந்த ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட் செட்டப்ஸ் வந்துட்டு வச்சுருந்தாலுமே அதுக்கான ஸ்டாப் லாஸை கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணுங்கள். அதே போல் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டார்கெட் ஒன்ஸ் வந்துட்டு ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு புக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் என்ன வேணால் நடக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ மூலமாக ஒரு சில புதுவிதமான லேர்னிங் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நான் போதுமான அளவு இந்த ஃபிபனாச்சி டூலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அதனால் நான் இந்த வீடியோவை இத்துடன்